நிலச்சரிவு ஏற்பட்ட கேரளாவின் வயநாட்டில் உள்ள சூரல்மலாவில் கிளை ஆறான இருவிழிஞ்சி இரண்டாக பிரிந்து குடியிருப்பு பகுதிகளை வாரி சுருட்டிய நிலையில் தற்போது அந்த பகுதி தீவாக உருமாறியுள்ளது. பாதிப்பின் தீவிரம் குறித்து நமது செய்தியாளர் ரகுவரன் அங்கிருந்து விளக்கவிருக்கிறார். ரகுவரன், அங்கு இன்னும் எத்தனை பேர் சிக்கியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது? மீட்பு பணிகளில் மக்கள் எந்த அளவுக்கு மீட்கப்பட்டிருக்கிறாங்க? முண்டக்கை பகுதியில் ஏற்பட்ட அந்த நிலச்சரிவானது கிட்டத்தட்ட ஒரு 3 கிலோமீட்டர் தூரம் பயணப்பட்டு இந்த இருவிழிஞ்சி பகுதி வரைக்கும் பார்த்தீங்கன்னா வெறும் கற்குவியல்களாக இருப்பதை தான் ஏற்படுத்தியிருக்கு. இந்த இருவிழிஞ்சி பகுதியில் அந்த ஆற்று இருக்கக்கூடிய இந்த தனித்தீவாக இருக்கக்கூடிய ஒரு கிராம பகுதியில் தான் நம்ம இருக்கிறோம். நம்மளுடைய பிரத்யேக காட்சிகளையும் நீங்கள் பார்க்கலாம். எப்படி இந்த காட்டாற்று வெள்ளமானது நிலச்சரிவானது இந்த பகுதியில் கிராமத்தை சுற்றிலும் சூழ்ந்து இருக்கிறது அப்படின்றத இந்த காட்சிகள் மூலமா நம்மளால பார்க்க முடிகிறது. அது மட்டும் இல்லாமல் இங்க இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட ஒரு 250க்கும் மேற்பட்ட வீடுகள் பார்த்தீங்கன்னா இது போன்ற ஒரு மணல் மேடாக தான் தற்போது குவியலா இருக்கு. தற்போது இந்த ஒவ்வொரு வீட்டுக்கும் சென்று யாராவது மாட்டிட்டு இருக்காங்களா, யாராவது இறந்தவர்களுடைய உடல் இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு NDRF வீரர்கள் எல்லாம் தற்போது அந்த இடங்கள்ல போய் ஆய்வு மேற்கொண்டுட்டு இருக்காங்க. குறிப்பா பாத்தீங்களா எந்த அளவுக்கு சேதாரம் இருக்கு அப்படின்றத இங்க ஒரு கார் அடிபட்டு கிடப்பதை கூட நீங்க பார்க்கலாம். மேலிருந்து ஒரு 2.5 கிலோமீட்டர் தூரத்திலிருந்து அடித்து வரப்பட்ட இந்த பாறாங்கற்கள் வீடுகள், வீட்டில் இருந்த பொருட்கள் அனைத்தையும் சேதப்படுத்தி இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இந்த இருவிழிஞ்சி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பகுதி பார்த்தீங்கன்னா ஒரு 200 குடியிருப்புகள் இருந்த பகுதி. ஆனா தற்போது முற்றிலுமாக இந்த நிலச்சரிவு ஏற்பட்டு இந்த பகுதி முழுவதுமாகவே மூடி இருக்கிறது. மண்ணாலும் கற்களாலும் பாறை கற்களாகவும் மூடப்பட்டு ஒரு தனி தீவாக இருக்கிறது. இந்த பகுதியில இதுவரை இந்த வழி இல்லாததுனால மீட்படையினர் வர முடியாத சூழல் இருந்ததுனால தற்போது காலையிலிருந்து பாத்தீங்கன்னா இந்த JCB வாகனங்கள் எல்லாம் தற்போது வந்துட்டு இருக்க காட்சிகளை பார்க்கலாம். ஒன்றாக தற்போது இந்த JCB வாகனங்கள் எல்லாம் இந்த பகுதிக்கு வந்து தற்போது இந்த மீட்பு பணியை தொடங்கியிருக்காங்க. குறிப்பா பாத்தீங்கன்னா 2வது நாள் ஆகிவிட்டது. இயற்கையாகவே பாத்தீங்கன்னா இறந்தவர்களின் உடல்கள் தேடும் பணிகளை தீவிரப்படுத்தி இருந்தாலும் மீட்கக்கூடியவர்கள், உயிருடன் இருக்கக்கூடியவர்கள் பெரும்பாலும் மீட்கப்பட்ட நிலையில இறந்தவர்களுடைய சடலங்களை மீட்பது மிக கடுமையான ஒரு சூழலா இருக்கு. ஏன்னா அந்த சில பகுதிகளில் துர்நாற்றம் வீச தொடங்கி இருக்கிறது. அதனால அந்த இடங்கள்ல உடல்கள் இருக்குமா, இறந்தவர்களுடைய சடலங்கள் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கிறதா அப்படின்னு சொல்லிட்டு அந்தந்த பகுதிகளில் போய் தேடக்கூடிய சூழ்நிலையும் மனதை உருக்கக்கூடிய ஒரு சம்பவமாகவே நம்ம பார்க்க முடிகிறது. நம்ம ஒளிப்பதிவாளர் தற்போது மணிகண்டன் காட்டி கொண்டு இருக்கக்கூடிய காட்சிகள் பார்த்தீங்கன்னா ஒரு பள்ளிக்கூட கட்டிடம். அந்த பள்ளிக்கூட கட்டிடத்தை முழுவதுமா பார்த்தீங்கன்னா பாறாங்கற்களும் காட்டாற்றில் அடித்து வரப்பட்ட மரங்களும் சூழ்ந்து இருப்பதை பார்க்க முடிகிறது. அந்த பள்ளிக்கூட கட்டிடமே அடிப்பகுதி சேதாரம் அடைந்திருப்பதனால தற்போது அந்த இடத்துக்கு யாருமே செல்லக்கூடாது என்று தடை விதித்து தற்போது அந்த அகற்று பணிகள் எல்லாம் தற்போது நடந்து விட கொண்டு இருக்கிறது. மிக ஒரு கடுமையான சேதாரத்தை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய இந்த நிலச்சரிவின் பாதிப்பில் தொடர்ந்து மழை பெய்துட்டே இருப்பதனாலையும் இந்த வனப்பகுதியில் இந்த பகுதி இருப்பதனால இராணுவத்தினரும் மீட்பு படையினரும் வருவது ஒரு சவாலான பணியா இருப்பதனாலையும் தொடர்ந்து இந்த மீட்பு பணிகள் நடந்துகிட்டே இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இந்த நிலச்சரிவு ஏற்பட்ட இந்த மண் குவியல் நம்ம பார்க்கலாம், அனைத்துமே கால உள்வாங்கக்கூடிய தன்மையுடையதா இருக்கு. நான் நடக்கக்கூடிய பகுதியை நீங்க பார்க்கலாம், காட்சிகள்ல காட்டலாம், நீங்க பார்க்கலாம். பார்க்க பாறையா இருக்கும், ஆனா நடந்ததுன்னா கால் உள்வாங்கும். அதனால ஒரு சேஃப்டி இல்லாம இருக்கக்கூடிய ஒரு பகுதியாக இருக்கிறதுனால பெரும்பாலும் மீட்பு படையினரும் இந்த பகுதியை கடந்து போறது ஒரு சிரமமாக உள்ளதாகவே இருக்கு. குறிப்பா பாத்தீங்கன்னா இந்த முண்டக்கை பகுதியில இன்னும் NDRF படை வீரர்கள்லாம் நடந்துதான் போயிட்டு இருக்காங்க. அந்த இராணுவத்தினரும் NDRF நடந்துதான் போறாங்க. அந்த அளவுக்கு அந்த பகுதியை யாராலையும் ரீச் பண்ண முடியல. ஏன்னா இந்த பாலத்தை கடப்பது மிகவும் சவாலான பணியா இருக்குது. அதனால இராணுவத்தினர் இன்று அதிக அளவு வந்திருக்கிறாங்க. கடற்படையை சேர்ந்த இராணுவத்தினர் மற்றும் தரைப்படை வீரர்களும் அதிக அளவில் தற்போது தற்காலிக பாலை அமைக்கும் பணியும் இந்த பகுதியில் நடந்துகிட்டு இருக்கு. JCB வாகனங்கள் நிறைய வரவழைக்கப்பட்டு தற்போது மீட்பு பணிகள் மிக தீவிரமாகவே நடந்துட்டு இருக்கிறத பார்க்க முடிகிறது. லாவண்யா, போக்குவரத்தும் சரியாக இல்லாததால் அதையும் தாண்டி மீட்பு பணிகள் நடைபெற்று வரக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்க முடிகிறது. ரகுவரன், விவரங்களுக்கு நன்றி.